சொல்றத கேட்டு கேட்டுதா எதுவுமே கொடுக்கலங்க சார். நாங்க வாங்கல. எங்க பிள்ளை குட்டியெல்லாம் பூரா வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. என் பிள்ளையெல்லாம் 4 பேருமே வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா பூரா கூலி வேலை பாக்குறவங்க தான். பூரா கட்டெடுத்து வேலை பாக்குறாங்க. நிறைய தடவை மனு கொடுத்துட்டேன் சார். நாங்க யாருமே மூவ் பண்ணல. 100 ரூபா வாங்கினாங்க சார். 100 ரூபா வாங்கி எங்களுக்கு மனு எழுதி கொடுத்தாங்க. அதுவும் கூட நாங்க வரல. சரி 100 ரூபா கேட்கறாங்களா, அதையும் கொடுத்துருவோம், அவங்க எழுத்து கூலிக்குனாலும் கொடுத்துருவோம் சொல்லி நாங்களும் கொடுத்தோம். அதுலயும் எங்களுக்கு வரல. அது வந்துச்சோ வரலையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா எங்க கைக்கு இன்னும் வரல, இடமே வரல. நாங்களும் முயற்சி பண்ணி எங்களுக்கு காலு கையெல்லாம் ஓஞ்சு போச்சு. ஆமா, பூரா வாங்கி திங்கிறாங்க. நாங்க விஜய் சார் செய்வார்னு நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அது ஒரு புண்ணியம் தான். நாங்க அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் நாங்க அவங்களுக்கு மனசார எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டோம். ஆனா எங்க தெருவுல எந்த வசதியுமே கிடையாது. இது வேற கல்லுமேடு அப்படின்ற பகுதி, மினியாண்டி கோயில் தெருவு. எங்க தெருவெல்லாம் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டோம். இப்போ ஜெயிச்ச கொஞ்ச நாள் பொறுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறேன்டாங்க. அதையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு இடம் கொடுத்தா எங்களுக்கு அதுவே ஒரு புண்ணியம். இங்க கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். கலெக்டர் ஐயா என்ன சொல்றாரோ அதுபடி நாங்க நடந்துக்கிறோம். எங்களுக்கு முதல்ல இடத்த கொடுக்க வழி பாருங்க. என் பேரு முத்துமாரி. ஆமா, புறம்போக்குல வீடு வாடகைக்கு தான் சார் இருக்கிறோம். வாடகைக்கு தான் இருக்கிறோம். இடமே கிடையாது. எங்கன கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு இடம்னு எங்களுக்கு கையால இடம் இருந்தா போதும். சாகு முதலுக்குனாலும் ஒரு இடத்துல செத்தம்னு இருக்கட்டும். நாங்க அனாதையா சாகாம ஒரு இடத்துல செத்தம்னு இருக்கட்டும். எங்க வீட்டுல எங்க உரிமையோட நாங்க சாகணும், அவ்வளவுதான். வாடகைக்கு அங்கிட்டு தூக்கி வைங்க இங்கிட்டு தூக்கி வைங்கன்னு சொல்லாத அளவுக்கு எங்க வீட்டுல நாங்க சொந்தமா சாகணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கருணை காட்டுங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போயிட்டோம். புறம்போக்கு இடம் அங்கிட்டு கிடக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா போதும். இருக்கிறவங்களுக்காக தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. 5-6 இடம் வச்சிருக்காங்க. சும்மா கிடக்கிற இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கே கொடுக்குறாங்க சார். அதனால நீங்க இந்த வாட்டி எங்களுக்கு இடம் இல்லாம நாங்க போறதாக இல்லை. இன்னைக்கு ஸ்ட்ரைக்கே பண்ணாலும் சரி, இங்கதான் கிடப்போம். பிள்ளை குட்டி பசியோட தான் கிடப்போம். நாங்க போக மாட்டோம். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க போக மாட்டோம். எவ்வளவு வருஷமா நாங்க உழைச்சாலும் அந்த வாடகை கொடுத்தே போயிருவோம் போல. நாங்க இடம் இல்லாம எத்தனை பேர் பாருங்க சார், 80 பேர் தெரியுமா? இருக்கப்பட்டவங்களுக்கே அந்த இடத்தையே கொடுக்குறீங்க. ஏன் நேரடியா நீங்க விசாரிச்சு கூட கொடுங்க, இல்லாதவங்களா பார்த்து. எதுக்கு நீங்க இன்னொருத்தவங்களை வைக்கிறீங்க? அவங்க காசுப்பட்டு காசை வாங்கிட்டு கொடுத்துடுறாங்க. நேரடியா கூட நீங்க விசாரிச்சு பாருங்க, இத்தனை பேருக்கு இடம் இருக்கா இல்லையான்னு. நிறைய இடம் வச்சிருக்காங்க. கேட்டா அப்படியே பத்த மாட்டுது. 80 பேர் இருந்தாலும் பத்தவே மாட்டுது யாருக்கும். இருக்கப்பட்டவங்களே தான் வர்றாங்க. நாங்க எதுக்கு அப்ப நாங்க ரோட்ல தான் சார் கிடக்கணும். இனிமே ரோட்ல தான் நாங்க இருக்கணும். இப்ப எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி நாங்க ஏமாந்து தான் நிக்கிறோம். இப்படியே தான் இருக்கோம். இல்லாதவங்களுக்கு தரோம் சொல்லி நாங்க இவர் செய்வாரு அவர் செய்வாரு ஒண்ணு அவங்களோட இதை மட்டும்தான் பாக்குறாங்க. எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இதோட இந்த வட்டியில இடம் இல்லாம நாங்க யாரும் இல்லைன்னா பாத்துக்கோ. இதோட பெரிய இதுதான்.